ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஆழ்வார்கள்ல 10வது ஆழ்வாரான தொண்டரடி பொடி ஆழ்வாரினுடைய சரித்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பக்தர்களின் பாத தூசின்னு கொடுத்துருக்கே. ஆமாங்க. தொண்டர் அப்படின்னா பக்தர்கள், அடி அப்படின்னா அவங்களுடைய கால். தொண்டர்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த பொடினா தூசி. அப்படிப்பட்ட பொடியாகத்தான் நான் இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு இந்த ஆழ்வார் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இயற்பெயர் விப்ரநாராயணர்னு இருக்கிற இவர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரா மாறி இருக்கிறாரு. இவர் திருவரங்கத்தில் உள்ள அரங்கன் மீது கொண்ட பக்தி வேற யாராலையும் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு அரங்கன் மீது பக்தி. மற்ற பெருமாளை கூட இவர் பார்க்கவே மாட்டாராம். இப்போ நம்மளாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அவரையும் கும்பிடுவோம், திருப்பதிக்கு போனால் கும்பிடுவோம், பெருமாள்னாலே கும்பிடுவோம் இல்லைங்களா? இவர் அரங்கனை பாடிய வாயால் குரக்கனை பாட மாட்டேன், அதாவது அரங்கனை மட்டும்தான் பாடுவேன்னு தன்னுடைய பிரபந்தங்களான திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருமாலையில் அரங்கநாதனை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறாரு. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அப்படின்னு ஒரு சொலவடை இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இவருடைய பக்தியானது ரொம்ப பரக்க பெரியது. இவர் எப்படி பெருமாள் மீது அன்பு கொண்டார், பெருமாள் எப்படி இவர் மீது அன்பு கொண்டார்ன்ற சரித்திரத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த விப்ரநாராயணர் இருக்கார் இல்லையா, இவர் ஸ்ரீரங்கத்திலேயே தான் குடிக்கொண்டு இருக்காரு. அங்கே ஒரு அழகிய நந்தவனம் அமைச்சு அங்கே உள்ள மலர்களெல்லாம் எடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பதையே தனது தொண்டா செய்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. எந்த நேரமும் தன் சிந்தையில் பெருமாளை தவிர வேறு யாருமே இவருக்கு கிடையாது. அப்போது ஒரு நாள் அந்த வழியாக 2 ஆடல் மங்கைகள் போகிறாங்க. அதில் இளையவளுக்கு பேர் தேவதேவி. அவள் விப்ரநாராயணரை பார்க்குறா. அவர் ரொம்ப அழகாக இருக்கார். ஆனால் இவளை அவர் கண்டுக்கிடவே இல்லை. அப்போ தன் அக்கா கிட்ட கேட்குறா, இவர் யார், நம்ம இவ்வளோ பேரழகிகளாக இருந்தும் கூட நம்மளை இவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்குறா. அப்போ அதுக்கு அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை இவங்கெல்லாம் இறைவனுடைய அடியவர்கள், இவங்கள நாம் தொல்லை பண்ணக்கூடாது, வா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தங்கையான தேவதேவி விட்டு கொடுக்குறதா இல்லை. இல்லை, அது எப்படி அவர் என்னை மதிக்காமல் இருக்கலாம்? பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிற அவரை எனக்கு அடிமையாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண பெண் போல வேடம் போட்டுக்கொண்டு ஆழ்வார்கிட்ட எனக்கும் பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடணும், எனக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆழ்வார் பகவான் கைங்கரியம் தானே, அதோட இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பெருமாள் தான் என் கனவுல சொன்னார் உங்களுக்கு தொண்டு செய்யணும்னு வேற சொல்லிடுறா. அப்போது ஆழ்வாரும் மறுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பகவானுக்கு அந்த புஷ்பங்களை பறிக்க அதை மாலை கட்டன் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆழ்வார் இந்த பெண்ணை தன் குடிலுக்குள்ளே மட்டும் விடாமலேயே தான் வச்சிருக்கிறாரு. இவ வெளியில் மட்டும் மற்ற வேலையெல்லாம் செய்துட்டு அந்த குடிலோட திண்ணையிலேயே படுத்துக்கிடுவா. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்குது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பயங்கரமான மழை. இந்த தேவதேவிக்கு ஒதுங்குறதுக்கு கூட இடமில்லை. அதனால மலையிலேயே நனைஞ்சிட்டு இருக்கா. அப்போ ஆழ்வார் அவளை பார்க்குறாரு. அந்த பெண் மலையில் நனையிறத பார்த்து ரொம்ப இரக்கம் கொள்கிறாரு. ஐயோ, இந்த மாதிரி நாம் ஒரு பகவானுடைய அடியவளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால சரி பரவாயில்ல குடிலுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு. அப்போ சரின்னு இந்த பெண்ணும் என்ன செய்கிறா அப்படின்னா, அவளுடைய முதல் திட்டம் நிறைவேறிடுச்சு. என்ன அப்படின்னா, ஆழ்வாரை வெளியில இருந்தெல்லாம் கவுத்த முடியாது, உள்ளே போனாதான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் திட்டம் போட்டிருந்தா. அதுக்கு மலையும் உதவி செய்தது. அழகாக உள்ளே போயிட்டா, ஆழ்வாருடைய குடிலுக்குள்ளே போயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வாருடைய மனசை மாற்றி எப்படியோ பகவானுக்கு அடிமையாக இருந்தவரை தனக்கு அடிமையாக தன் கால் பிடித்து விடக்கூடியவராக மாற்றிட்டா இந்த தேவதேவி. ஆழ்வாரும் பகவான் கைங்கரியத்தெல்லாம் மறந்துட்டு இவளோடையே ஆனந்தமாக வாழ்கிறதையும் இவளுக்கு சேவை செய்கிறதையுமே பெரும் பாக்கியமாக நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவளுடைய சபதமும் நிறைவேறிச்சு. அதனால் இந்த சபதம் நிறைவேறதுனதை தன் சகோதரிக்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? அதனால ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சு அங்கேருந்து போகிறா. அப்போ ஆழ்வார் கதறாரு, வேண்டாம் நீ போகாத, நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா இங்கேயே வாழலாம் அப்படின்றாரு. ஆனால் இவளோ ஒரு ஆடல் மங்கை, ஊரூரா போய் நாட்டியம் ஆடி யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடுவா இல்லையா? ஸோ அப்போது ஆழ்வாரை கதற விட்டுட்டு போயிடுறா. ஆழ்வாருக்கு வேற கதியே இல்லை.
சரி இப்போவாது பெருமாள பார்த்தாரான்னு பார்த்தா, இல்ல மறுபடிக்கும் அந்த தேவதேவியினுடைய வீட்டுக்கே வந்து போயிடுறாரு. அங்க போய் கெஞ்சுறாரு அவகிட்ட, "தயவு செய்து என்னை ஏத்துக்கோ" அப்படின்றாரு. ஆனா அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அவ வீட்ல உள்ள அடியாட்கள வச்சு ஆழ்வார கீழ புடிச்சு தள்ளிவிட்டு, பணம் இல்லாத உங்களலாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவர தள்ளி விட்டுர்றா. சரி ஆழ்வார் அப்பவாது திரும்புனாரா அப்படின்னு பார்த்தா, அப்பவும் திரும்பல. இந்த தேவதேவியினுடைய வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கு. அங்கேயே அழுதுட்டு படுத்து அப்படியே உறங்கிர்றாரு. அந்த வழியா பெருமாளும் தாயாரும் வந்து ஒரு வாக்கிங் வராங்க. அப்போ பிராட்டி வந்து இந்த நம்ம ஆழ்வார வந்து பார்க்குறாங்க. ஐயோ! எப்படி இருந்தவரு? உங்கள தவிர சிந்தையில ஒரு வினாடி பொழுது கூட யாரையுமே நினைக்காதவரு. இப்படிப்பட்ட பக்தன போயி நீங்க பாடா படுத்தலாமா சுவாமி? நம் பிள்ளை அன்றோ! அவனுக்கு நீங்க கருணைய காட்டணும். திருப்பி அவன திருத்தி பணிகொண்டு நம் அடியவனாக்கி நம் திருவடியிலேயே வச்சுக்கிடணும் அப்படின்னு பிராட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க பெருமாள் கிட்ட வந்துட்டு. பெருமாளும் சரின்னு செவி சாய்க்கிறாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு நற்கதி குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிராட்டி. அதனால பெருமாள் என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையினுடைய வேடம் போட்டுக்கிறாரு. தன் கருவறையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க பாத்திரத்த எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேரா தேவதேவியினுடைய வீட்டுக்கு வந்து போறாரு. போயிட்டு கதவ தட்டி தேவதேவி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் வந்து அந்த விப்ரநாராயணனுடைய சீடன் தான். நீங்க வந்து நெறைய பொன்னும் பொருளும் கேட்டீங்களாமே, அதனால தான் ஆழ்வார் வந்து இந்த தங்க பாத்திரத்த உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு." அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த சின்ன குழந்தை வந்துட்டு. அப்ப தேவதேவியும், "ஓ! இவ்ளோ பெரிய தங்க பாத்திரம்லாம் வச்சிருக்காரா? சரி, சரி நான் அவர கூப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து தங்க பாத்திரத்த வாங்கிட்டு மீண்டும் ஆழ்வார அழைச்சு விடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே ஆழ்வாருக்கு தெரியாது. அவர் பாவம் தூங்கிட்டு இருக்காரு திண்ணையில வந்துட்டு. பெருமாள் அழகா இப்படி ஒரு நாடகத்த நடத்திட்டு போயிட்டாரு. தேவதேவி இவர் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோனே, அவர மறுபடிக்கும் தன் இல்லத்துக்குள்ள அழைச்சு உபச்சாரம் எல்லாம் வந்து செய்துட்டு இருக்காங்க. அப்போ கோயில்ல அர்ச்சகர் வந்து இந்த பாத்திரத்த காணோம் அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காரு. மன்னர்கிட்ட போய் முறையிட்டுறாரு. மன்னருடைய காவலாளிகள் அத தேடி வர்றவங்க, இது தேவதேவியினுடைய வீட்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப திருடுனது நீங்க தானா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதேவியவும், ஆழ்வாரையும் கைது பண்றாங்க. அப்ப தேவதேவி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இவர் தான் குடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்ப ஆழ்வார் வந்து, ஐயோ! நான் குடுத்தேனா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு சீடனும் கிடையாது. யார் குடுத்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. மன்னர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, தேவதேவிக்கு தண்டனை குடுக்குறாரு. அவ வந்து அந்த தண்டனைய பணமா அதாவது ஃபைன் கட்டணும் இல்லைங்களா? அத மாரி கட்டிட்டு அவ போயிட்டா. ஆனா இவர்கிட்ட குடுக்குறதுக்கு பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால ராஜா வந்து இவர சிறையில தள்ளிர்றாரு. சிறையில அழுதுட்டே படுத்திருக்கிறாரு ஆழ்வார் வந்துட்டு. அப்போ தாயார் வந்து மறுபடிக்கும் பெருமாள்ட்ட சொல்றாங்க, "நான் அவர ரட்சிக்க சொன்னா இப்படி சிறையில தள்ளிட்டீங்களே சுவாமி" அப்படின்றாரு. "கவலைப்படாத நான் ரட்சித்தே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவினுடைய கனவு இவர யாரு சிறையில அடைச்சாரோ, அந்த ராஜாவினுடைய கனவுல போயி இந்த மாதிரி விப்ரநாராயணர் வந்து என்னுடைய உண்மையான தொண்டர். அவர் சிறிது காலம் வந்து பாதை மாறி போயிட்டாரு. அவர திருத்தி பணி கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லீலைய வந்து நான் நடத்தினேன். அவர வந்து நீங்க விட்டுருங்க அப்படின்னு வந்து கனவுல சொல்ல போக, இப்படி ஒரு அடியவருக்காக பெருமாளே வராருன்னு ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதேபோல இங்க விப்ரநாராயணருக்கும் காட்சி கொடுத்து அவருடைய அறிவு கண்ண திறந்து வைக்கிறாரு பெருமாள் வந்துட்டு. அடுத்த நாள் காலையில ராஜா ஓடி வந்து அந்த நம்மளுடைய ஆழ்வார் கால்ல விப்ரநாராயணர் கால்ல வந்து விழறாரு. இந்த மாதிரி வந்து என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, விப்ரநாராயணம் சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த தேவதேவியும் வந்து மனம் திருந்தி பகவானுடைய அடியவராவே வந்து மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விப்ரநாராயணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடிய இந்த தொண்டர்களினுடைய அடிப்பொடிய தான் என்னுடைய நெத்தியில வந்து நான் பூசிக்குவேன். இனிமேல நான் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவும் போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா, பகவானுடைய பக்தர்களுக்கு அடியவரா மாறி, விப்ரநாராயணரா இருந்தவரு தொண்டரடி பொடி ஆழ்வாரா வந்து மாறிறாரு. தேவதேவியும் வந்து இனி என் வாழ்க்கை முழுக்க பகவானுக்கே நான் கைங்கரியம் செய்வேன்னு அவங்களும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்வார் வந்து தன் வாழ்நாள் முழுக்கவே வந்து பகவான் திருவடியிலேயே இருந்து அவருக்கே கைங்கரியம் செய்து மோட்ச பிராப்திய அடைந்தார் அப்படின்றது தான் இவருடைய சுவையான சரித்திரமானது. தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். பகவான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.